ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் வெண்பூசணி கடலைப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது அனைத்து வகையான காரக்குழம்புகள், அப்புறம் வந்துட்டு புளிக்குழம்புகள், வத்தல் குழம்புகள், ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான மேட்சாக இருக்குங்க. இது எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். இந்த வெண்பூசணி கடலைப்பருப்பு கூட்டு செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு ஊற வச்சு நான் குக்கரில் இது மாதிரி வேக வச்சுக்கிட்டேங்க. என்னோடய குக்கரில் வந்துட்டு 3 விசில் கரெக்டாக இருந்துச்சு. உங்கள் குக்கரில் பருப்பு எந்த அளவுக்கு வேக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடணுங்க. ஆனால் வந்துட்டு பார்க்குறதுக்கு முழுசாக தின்னு கரண்டியில் நம்ம மசித்தோன்னா கரையிற மாதிரி இருக்கணுங்க. இப்போ வந்துட்டு வெண்பூசணி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சீல், நம்மளுக்கு இது எவ்வளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாங்க. அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம கரகரப்பாக நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இந்த கடலைப்பருப்போட நம்ம வெண்பூசணி சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, அதையும் இதோட சேர்த்துடலாம். இந்த வெண்பூசணி பார்த்திங்கன்னு சொன்னால் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த வெண்பூசணி அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்குறது நல்லதுங்க. இந்த நீர்க்காயினால் வந்துட்டு உப்பு கம்மியாக சேர்த்துட்டோம்னாலே போதும். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு அது மாதிரி தண்ணியை ரொம்ப ஜாஸ்தி ஊற்ற தேவையில்லைங்க. இதிலே நீர் விட்டு வரும். அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்தோம்னாலே போதும். இப்போ பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இது சட்டுன்னு ஒரு வத்த குழம்பு வச்சுட்டு ஒரு கூட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. அந்த வத்த குழம்புக்கும் சரி, இந்த கூட்டுக்கும் சரி. இப்போ நம்ம தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு கரண்டி காஞ்சி வரட்டும். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டுங்க. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, அது நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி 2 மிளகாய் வந்துட்டு கிள்ளிட்டு வாசனைக்காக இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் இருக்கா, அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை மிளகா வந்துட்டு நான் 3 மிளகாய் வந்துட்டு கீறி வச்சுருந்தேங்க, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும் அந்த கூட்டுக்கு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்த ஒரு தாளிப்புக்குமே நம்ம முதல்ல கருவேப்பிலையை போடாமல் இந்த மாதிரி கடைசியில் போட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், அப்புறம் கரிகிராமும் இருக்குங்க. இப்போ இந்த கூட்டில் வந்துட்டு நாம் இந்த தாளித்ததை சேர்த்துக்கலாம். கம்மன் வாசனையோட வெண்பூசணி கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.